இந்த வேத மாதத்தை என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஒரு தாத்தா எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிச்சிட்டே இருப்பார். காலையில் பார்த்தா பைபிள், மத்தியானம் பார்த்தா பைபிள், நைட்டு பார்த்தா பைபிள், பல வருஷங்களை வாசிச்சிட்டே இருக்கார். ஒரு பையன் வந்து ஒரு நாள் கேட்டான், தாத்தா என்னென்ன புஸ்தகம் நம்ம உலகத்தில் இருக்கு, நீ இதையே போய் வாசிக்கிட்டே இருக்கிறிய, இதில் என்ன கிடைக்க போகுது உனக்கு? உனக்கு என்ன கிடைக்கும்? இதையே வாசித்துக்கிட்டு இருக்கிய, உனக்கு இதில் ஞாபகம் இருக்கா? இந்த புஸ்தகம்லாம் நீ இத்தனை வாட்டி வாசித்தியானா உனக்கு மனப்பாடம் ஆயிருக்குமே. அவர் சொன்னாராம், தம்பி நீ கேட்குற கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியல, நான் ஒரே ஒரு வேலை மட்டும் சொல்கிறேன், இதை செய்த பிறகு நான் உனக்கு பதில் சொல்கிறேன்னாராம். என்ன வேலைன்னாராம்? இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு அந்த வீட்டு விராண்டாவில் அவர் அடுப்புக்கு கறி கொட்டி வச்ச ஒரு கூடை இருந்துச்சான், ஒரு சின்ன கூடை. அந்த கூடையை கறியை கீழே கொட்டிட்டு அவன் கையில் கொடுத்து, தம்பி எனக்கு தண்ணி வேணும், வேறு பாத்திரம் இல்லை, இந்த கூடையில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். இது கறி கண்ணங்கரேன்னு இருக்குது, இந்த கிழவனுக்கு இதில் தண்ணி அப்படி பிடிக்க முடியும்? சரி தாத்தா சொல்லிட்டாரு, நேராக போய் குழாயில் தண்ணி பிடிச்சா தண்ணி நிற்குமா? நிற்காதா? அவன் ட்ரை ஒருக்கா பண்ணான், 2 வாட்டி பண்ணான், 3 வாட்டி பண்ணான், அவன் பிடிச்சிக்கிட்டே இருக்கான், தண்ணி போய்கிட்டே இருக்கு. கையை வச்சு பார்க்குறான், அடியில் வச்சு பார்க்குறான், என்னெல்லாம் பண்ண தண்ணி நிற்க மாட்டேனுது. இவன் பார்த்தான், என்னடா இந்த கிழவங்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டு நான் மாட்டிக்கிட்டேன், இந்த கிழவன் ஏன் தரல இந்த மாதிரி கட்டிட்டானே. சரி ஐ வில் ட்ரை, கடைசியாக ஒரு ட்ரை பண்ணுறேன், இந்த ட்ரை பண்ணி நிற்கலைன்னா நான் அந்த கூடையை தூக்கி போட்டு தாத்தா 2 கேள்வி கேட்டு போயிடுவேன் அப்படின்னு கடைசியாக என்னெல்லாமல் கையை வச்சு பிடிச்சா நிற்கலை, தண்ணி பூரா கூட்டிடுச்சு. நேராக வந்து, தாத்தா நீ செய்ய முடியாத வேலையை என்கிட்ட கொடுத்துட்டியே, இது தண்ணியே நிற்கலையே அப்படின்னு. அப்படியாப்பா, தண்ணி நிற்கவே இல்லையா? ஆனால் உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமாப்பா, உன் கையில் நான் கூட கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? கருப்பாக இருந்துச்சுல்ல. ஆனால் நீ பல முறை ட்ரை பண்ணப்பா, இந்த தண்ணியால் நிரப்பிடணும்னு ட்ரை பண்ண, பட் தண்ணி நிரப்பவே முடியலை. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? நான் உங்கள்கிட்ட கருப்பாக கொடுத்தேன், இப்போ இந்த கூடை எப்படி ஆயிடுச்சு? வெள்ளை ஆயிடுச்சுப்பா. எப்படிப்பா ஆச்சு? அவன் அப்பந்தான் யோசித்தான், இந்த வேதம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை, பரிசுத்தம் அடைகிறதுக்கு.